Hey all, hope you all doing good. I'm Priya. இன்றைக்கி பெங்களூரில் ராஜாஜி நகரில் இருக்க லூலு மாலுக்கு தான் போகிறோம். எப்பயுமே எங்களுக்கு கோரமங்கலா ரொம்ப ரீச் அப்படிங்கிறதுனால நெக்ஸஸ் மால் தான் போவோம். பசங்க எப்பயும் ப்ளே ஜோன் போகணுன்னு கேட்டாங்கன்னா நெக்ஸஸ் மால் போவோம். சரி இன்றைக்கி லூலு மால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர்ஸ். ஆக்சுவலாக மகாலட்சுமி மெட்ரோ ஸ்டேஷன்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. க்ரீன் லைனில் வரவங்களுக்கு ரொம்ப ஆக்சஸ் வந்து கிட்ட. இந்த பிளேஸில் ப்ளே ஜோனும் இருக்குது, பெரிய மால் அப்படிங்கிறதுனால நிறைய ஷாப்பிங்க்கும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் கார் பார்க்கிங்க்கு வந்தோம். பேஸ்மெண்ட்டில் நிறைய லெவல்ஸ் இருக்குது. அதாவது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பார்க் பண்ணுறதுக்கு அங்கேயே சார்ஜ் பண்ணி பார்க் பண்ணிக்கலாம். டெக் பார்க்கிங் தான். 3 லெவல் இருக்குது பார்க்கிங்கில். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னென்னலாம் இருக்குது, ஆக்சுவலாக எனக்கு ப்ளே ஜோன் மேலே தான். ஸோ மாடிக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாத்தையும் ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு போகலாம். பட் எனக்கு ஷாப்பிங் பண்ணுற மூடு இன்றைக்கி கிடையாது. நாங்கள் விளையாடுறதுக்கு மட்டும்தான் வந்திருக்கோம். அப்படிங்கிறதுனால என்னென்ன இருக்குன்றது மட்டும் குயிக்காக பார்த்துட்டு ப்ளே ஜோனுக்கு போயிடலாம். இப்போ நம்ம இருக்கிறது லோயர் கிரவுண்டு. இங்கே லூலு ஹைப்பர் மார்க்கெட் இருக்குது. இந்த மார்க்கெட்டில் இல்லாத பொருட்களே இல்லை. அப்படி தான் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து க்ராசரிஸ், மீட்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நம்மளுக்கு கிடைக்காத ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஃப்ளோரில் தான் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ், டெக்கத்லான், அப்புறம் நிறைய ஜுவல்லரி ஷாப்ஸ் அண்ட் வாட்சஸ்க்கான ஷாப், ஃபுட் அண்ட் பேவரேஜ் ஷாப்ஸும் இங்கே இருக்குது. இந்த ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியிலேயே இப்போ சம்மர் சீசனுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஷோகேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது ஆஃபர்லேயும் போட்டிருக்காங்க. இந்த ஃப்ளோர்லேயே அட்வர்டைஸ்மெண்ட்காக போட்டிருந்த டிஸ்பிளேயில் ஃபன்ட்யூரா போட்டிருந்தாங்க. பசங்க இதை பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக இது ஒரு இன்டோர் அம்யூஸ்மெண்ட் பார்க். அடுத்து நம்ம அப்பர் கிரவுண்ட் லெவலில் இருக்கோம். இங்கே நைக்கா ஷோரூம் இருக்குது. அப்புறம் கேப், வெஸ்ட் சைட், பேண்டலூன், ஸ்டார்பக் ஷாப்பு, அதுக்கப்புறம் லூலு ஃபேஷன் அப்படின்னே ஒரு ஸ்டோர் இருக்குது, ஃபேஷன் ஸ்டோர். அந்த ஸ்டோரில் எல்லா பிராண்டுமே இருக்கிற ஒரு ஸ்டோராக தான் அது இருக்கும். அது போக பியூட்டி அண்ட் வெல்னஸ் ஷாப்பும் இருக்குது இங்கே. ப்ளஸ் ஒரு பிராண்டாகவும் லக்ஸுரியாகவும் இருக்கிற ஒரு பேக் கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது. சொன்ன லூலு ஃபேஷன் ஸ்டோர் இது தான். இது வந்து கடல் மாதிரி. ஆக்சுவலாக கீழே எப்படி ஒரு ஹைப்பர் மார்க்கெட் இருக்கும், அந்த மாதிரி ஃபேஷன் ஸ்டோரும் தனியாக இருக்குது. எல்லா பிராண்டுமே இருக்குது. நம்ம ஒவ்வொரு தனித்தனி பிராண்டில் போய் செக் பண்ணுறதுக்கும் இங்கே வந்து எல்லா பிராண்டும் சேர்ந்து இருக்கும்போது நமக்கு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணேன். இந்த ஃபேஷன் ஸ்டோர் தாண்டி குட்டி குட்டி நிறைய பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து அது ஒரு ஷாப்பாகவே அங்கே இருக்குது, ஷோரூம்ஸாகவே வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம அடுத்த ஃப்ளோர் போயிட்டு நான் என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இங்கே எல்லா பிராண்ட் ஷாப்ஸும் இருக்குது. ஜூடியோ, ஆர்என்வி, மேக்ஸு, எல்லா ஷாப்பும் ஒரே இடத்துல நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நாங்கள் அடுத்து ஏறினதுக்கப்புறம் ஃபன்ட்யூரா வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருந்துச்சுன்னா, ஏறினதும் என்ன அதுக்குள்ளே நமக்கு ஃபுட் கோர்ட் வந்துருச்சே அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பட் பக்கத்தில் ரைட் சைட்லேயே போனோம் அப்படின்னா ஃபன்ட்யூரா வந்துடுது. ஃபன்ட்யூரா பார்த்திங்கன்னா இது ஒரு இன்டோர் அம்யூஸ்மெண்ட் பார்க். கிட்டத்தட்ட ஒரு மினி ஒண்டர்லா அப்படின்னே சொல்லலாம். கைண்ட் ஆஃப் எல்லா கேமும் ப்ளே ஜோனில் நம்ம நார்மலாக வெளியிலலாம் பார்க்குற ப்ளே ஜோனில் இருக்க கேம்ஸு ப்ளே ஸ்டேஷனில் உள்ளது. அது போக இந்த மாதிரி அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் உள்ள கொலம்பஸ், அதுக்கப்புறம் ஸ்விங், இந்த மாதிரி உள்ள எல்லா விதமான கேம்ஸும் இங்கே இருக்குது. டேஷிங் கார்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு போய் நம்ம என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போகணும். ஸோ என்ட்ரி டிக்கெட்டுக்கு என்னென்ன ஆக்சுவலாக ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கா, நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிவிட்டு போகணும்.
இதுலேயே அவங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக எப்படி ப்ளே ஜோனுக்கு போகிறதுக்காக ரீசார்ஜ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். அதாவது 1000க்கு பண்ணால் இவ்வளோ ஆஃபர் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸும் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதை ரீசார்ஜ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவனுக்கு ப்ளே ஜோனில் என்னெல்லாம் இருக்கும், நெக்ஸஸ் மாலில் என்னெல்லாம் நாங்கள் விளையாடுவோமோ அதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம். டேஷிங் கார்ஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ரோலிங் கார்ஸ் இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு கேமாக விளாண்டோம். ரொம்பவே நிறைய கேம் இருந்த மாதிரி இருந்துச்சு. புதுசாகவும் நிறைய கேம் பார்த்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலாக இங்கே வந்து ரொம்ப டைம் எடுத்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ப்ளே ஏரியாவுக்கு வரணும். லைக் ஒரு ஹாஃப் அ டே கம்ப்ளீட்டாக அதுக்கு தேவைப்படும். நிறைய கேம்ஸ் எனக்கு நெக் பெயின் இருந்தது அப்படிங்கிறதுனால நான் பசங்களோட அக்கம்பெனி பண்ணலை. பட் பசங்க நிறைய கேம்ஸ் என்ஜாய் பண்ணாங்க. ஓரளவுக்கு அடல்ட்ஸாவோ இல்லை டீன் அபவ் அப்படின்னு இருக்கவங்கலாம் வந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி இந்த இன்டோர் அம்யூஸ்மெண்ட்டோட அந்த இதெல்லாம் அவங்க என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்னலாம் நான் அடுத்தடுத்த கேம்ஸ் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இதில் அப்படியே காட்டுறேன், நீங்களும் பாருங்கள். இங்கே பீ டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளைம் பண்ணுற ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் என் பொண்ணு ஆக்சுவலாக ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி ஏறிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு பயந்து பயந்து தான் ஏறினாங்க. ஃபஸ்ட் டைமாக அந்த மாதிரி அவள் கிளைம் பண்ணி ஏறுறதை நான் பார்க்குறேன். இந்த ஸ்விங்லெல்லாம் நாங்கள் போகலை. பிகாஸ் ஒரு அக்கம்பெனி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆள் வேணும், ஒரு அடல்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் பையன் சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் என்னவோ இருந்துச்சோ அது எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் டைம் மேபி இன்னும் 2-3 அடல்ட்டோடு நாங்கள் வந்தோம் அப்படின்னா எங்கள் எல்லோரும் அக்கம்பெனி பண்ணி போவாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த பெண்டுலம் கேமில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 வயசு 7 இயர் பொண்ணும் ஏறி இருந்தாங்க. பாவம் ரொம்ப சத்தம் போட்டுட்டு அவங்களுக்கு ஆக்சுவலாக அவ்வளோ ஸ்கேரியாக ஃபீல் பண்ணேன். எனக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப பாவமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. லைக் அபவ் டீன் அந்த மாதிரி ஏஜில் உள்ளவங்கலாம் போகலாம். பட்டு ரொம்ப கிட்ஸ் எல்லாம் வந்து இதை ஆக்சுவலாக அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த பீ டாப்னு சொன்னது தான் வந்து கிளைம்பிங் ஏரியா. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி உங்கள் கிட் வந்து ஒரு 6 இயர்ஸ் பிலோ அப்படி இருக்காங்க அப்படின்னா நிறைய கேம்ஸ் வந்து அவங்களால இந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் அவங்களுக்கு அலோவே பண்ண மாட்டாங்க. இது தாண்டி நிறைய அந்த ஜங்கிள் ட்ரைவ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ரொம்ப அந்த 6 பிலோ உள்ள கிட்ஸுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஏரியாஸ் இருக்குது. லைக் அவங்களே போய் ப்ளே ஏரியாக்குள்ளே விளையாடுற மாதிரி, இல்லைனா ஒரு குட்டி ட்ரெயின் மாதிரி இருக்குது. அது ஒரு வில்லேஜ் மாதிரி சும்மா ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளே போயிட்டு வந்துடுவோம் அந்த மாதிரி. ஸோ இந்த சின்ன சின்ன இதுவும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, அந்த ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி இருக்குது.
இடத்துலேருந்து ஒரு எண்டுக்கு வரும்போது பார்த்தா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த பிளேஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா காஃபி ஷாப் ஒன்று இருந்துச்சு. அதோட பார்த்திங்கன்னா வால் ஆஃப் ஃபேம் அப்படின்னு சொல்லிட்டு விமென்ஸ் டே ஸ்பெஷல். ஸோ இந்த இடத்துல நிறைய விமென்ஸோட நேம் எல்லாம் போட்டு அவங்களோட என்னென்னலாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வால் ஆஃப் ஃபேம்னு சொல்லி ஒரு பெரிய வால் ஒன்று இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த வால் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேட்டர் இருந்துச்சு. சினி போல சொல்லிட்டு நிறைய ஸ்க்ரீன்ஸும் அங்கே இருந்துச்சு. பட் நம்மளுக்கு இன்றைக்கி தேட்டரில் வேலை இல்லை அப்படிங்கிறதுனால அதையும் க்ராஸ் பண்ணி அப்படியே வந்தாச்சு. அதுக்கப்புறம் போய் ஃபுட் கோர்ட்டில் போய் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி சாப்பிட போயிட்டோம். சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் ஷாப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. லைக் நிறைய புக் ஷாப்ஸ் இருந்துச்சு. அது போக பியூட்டி அண்ட் வெல்னஸ் ஷாப் இருந்துச்சு. நாங்கள் அந்த சைடில் போகும்போது தான் ஃபுட் கோர்ட்டுக்கு போகிறப்போ என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போனோம். என்னோடய பையனுக்கு இந்த ட்விஸ்டிங் ஸ்கூப் வந்து விளையாடணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே இந்த கேமையும் விளாண்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். சாப்பிட்டது வந்து அன்றைக்கி இன்னும் ஜங்க் ஃபுட் தான் சாப்பிட்டோம் நாங்கள். ஸோ அதை நான் அவ்வளோவா வந்து ஷூட் பண்ணலை. ஃபைனலாக பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 ஹார்ஸ் மேலே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி அது ப்ளே ஏரியாவுக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். மேபி நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஷாப்பிங்கும் சேர்த்து பார்க்கணும். ஷாப்பிங் பண்ணும்போது அந்த விலாகும் நான் உங்களுக்கு சேர்த்து அப்டேட் பண்ணுறேன். Hope you enjoyed watching this video. Thanks for watching.